இன்னைக்கு என் கடைக்கு வந்து என் பேர்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காரு. டேய், மனோஜ்ங்கிறது நல்ல பேர் தான்டா, அதெல்லாம் மாத்தாதடா. மாத்தலமா, ஆ, ஆனா முன்னாடி புனைப்பெயர் மட்டும் சேர்த்திருக்காரு. என்ன பேரு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ம், அந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பேரை சொல்லிதான் என்ன கூப்பிடணுமா. அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணுமா. அப்பதான் பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வருமா. அப்படி என்னடா பேரு? ம், பப்பரப்பா. டேய், பேரை சொல்லுடான்னா என்ன பரபரன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? பரப்பரை இல்லம்மா, பப்பரப்பா. எங்க சொல்லுங்க. ஆ, பப்பரப்பா. ஆ, இப்போ அதோட என்னுடைய பேரு மனோஜையும் சேர்த்து சொல்லுங்க. ஆ, பப்பரப்பா மனோஜ். ஆ. இதுதான் இனிமே என் பேர். டேய், அறிவோட தான் பேசுறியா நீ? என்னடா பேரு இது? பப்பரப்பா பம்பரமான்னுட்டு. உனக்கு நான் நல்ல பேர் தானடா வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்படி கண்டதெல்லாம் சேர்த்திருக்கியே, இத கேட்ட 4 பேர் சிரிப்பாங்கடா. டேய், எவன இப்படி பேர் வச்சது? அந்த ஆளையெல்லாம் என்னடா? அவர் எதையும் சொல்லாதீங்க. அவரு பெரிய நியூமராலஜிஸ்ட். அவர்கிட்ட தெய்வ அனுகிரகமே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு இதெல்லாம் ஒரு பேராடா? மா, இந்த பேரை வச்சு எல்லாரும் என்னை இப்படியே கூப்பிட்டா இந்த மாசம் கடைசியில எனக்கு கோடி ரூபாய் வரா மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாரு. ஆ? கோடி ரூபாவா? ஆமாமா, கோடீஸ்வர யோகம் என்ன தேடி வரும்னு சொல்லிருக்காரு. எனக்கு கோடி கோடியா கொட்டுமா. கேக்கும்போது சந்தோஷமா தாண்டா இருக்கு. நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாமா, ம்? ஆனா அதுக்கு எல்லாரும் என்ன பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிடணும். அந்த சவுண்டிங் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல அது ஒலிக்கணுமா. ஆ? அப்பதான் எனக்கு கோடி கோடியா கொட்டும்னு சொல்லிருக்காரு.